எலைட் பாஸ் அப்படிங்கிறத லான்ச் பண்ணியிருந்தோம். இந்த எலைட் பாஸ் வந்து முழுக்க ஒரு பேங்க் எக்ஸாமில் ப்ரிலிம்ஸ் மெயின்ஸில் வந்து உங்களுக்கு இங்கிலீஷ், ரீசனிங், ஆப்டி, கரண்ட் அஃபேர்ஸ் உள்ள என்னென்ன இருக்கோ எக்ஸாமுக்கு எல்லாத்தையுமே உங்களுக்கு வந்து ஒரு கிரிப்ஸியாக ஷார்ட்கட் ட்ரிக்ஸோட எல்லாமே நம்ம கொடுத்துருப்போம். இந்த எலைட் பாஸோட ப்ரைஸ் வந்து 2025 அதாவது நம்ம கனிஷ்ரா லாஜிக்ஸ் ஆப்பில் இருக்க எல்லா வீடியோ கோர்ஸோட ப்ரைஸுமே பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் ஏறப்போகுது. முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா நம்ம 2000, 2500 அதிகபட்சம் 3000 வரைக்கும் கொடுத்துருந்தோம். அப்படின்னா உண்மையிலே இப்போ வந்து எல்லாத்துக்குமே எக்ஸ்பென்ஸ் அதிகமாகிடுச்சு. ஆப் எக்ஸ்பென்ஸ்லேருந்து ஆப் மெயின்டெனன்ஸ், வெப்சைட் மெயின்டெனன்ஸ் எங்களால் பேர் பண்ண முடியல. ஸோ அதனால இனிமேல் வந்து ஒரு குவாலிட்டியான கண்டென்ட், குவாலிட்டியான ப்ரைஸ் அப்படின்னு நம்ம செட் பண்ண போகிறோம். எவ்வளோ ப்ரைஸ் அப்படின்னா நம்ம ஆல்ரெடி நம்ம இன்ஃபார்ம் பண்ணியிருந்தோம். எலைட் பாஸ் 2 years வேலிடிட்டி அப்படின்னா அதோட ப்ரைஸ் வந்து இனிமேல் 2025 எடுத்தாலே நம்ம சேனலில் வந்து, அதாவது நீங்கள் ஒரு ஆப்பில் போனீங்களாவே இந்த ஒரு 2000 ரூபாய், 2500 ரூபாய், 1000 ரூபாய் அப்படின்னு எப்பயுமே இருக்காது இனிமேல். ஏன்னா இதுதான் ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். எவ்வளோ ப்ரைஸ் அப்படின்னா 6,999 ஃபார் எலைட் பாஸ் வந்து 2 years. அதுக்கப்புறம் 1 year வாங்கினீங்க அப்படின்னா 4,999. ஸோ இந்த ப்ரைஸ் தான் 2025, 2026, 2027 எவ்வளோ நாள் நம்ம சேனல் இருக்கோ, எவ்வளோ நாள் பேங்க் எக்ஸாம் வருதோ இதுக்கப்புறம் ப்ரைஸ் ஏறிட்டே தான் போக போகுது. ஏன்னா ஒரு அகாடமியில் போய் நீங்கள் படிக்கிறீங்க, அப்புறம் 25,000, 20,000 கொடுத்து படிக்கிறீங்க அப்படிங்கிறப்ப எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா ஒரு வேல்யூஸ் ஒன்று செட் பண்ணுறோம். நம்ம தான் பார்த்தீங்கன்னா எப்பயுமே ஒரு கம்மியான ப்ரைஸ் அப்படின்னே வச்சுட்டு போயிட்டு இருந்தோம். பட் இங்கே நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 2 yearsக்கு ஒரு கோர்ஸ் கொடுக்குறோம், ஒரு 7,000 ரூபாய் அப்படின்னா நீங்கள் மந்த்லி வந்து இதுக்காக ஒரு 280 rupees ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. ஏன்னா இது நிறையா நாங்கள் ஃபேஸ் பண்ணியிருக்கோம். கம்மியாக ப்ரைஸ் கொடுத்து ஃபினான்ஷியலாக எங்கள் சைடில் நாங்கள் நிறையா லாஸ் தான் பார்த்துருக்கோம். ஸோ இப்போ ஒரு டியூஷன் ஒருத்தர் கேட்குறாங்க, ஒரு படிக்கிறவங்க வந்து வீட்டுக்கு வராங்க அப்படின்னா, என்னப்பா இவ்வளோதான் கோர்ஸ் வச்சுருக்கீங்களா, என் பிள்ளைக்கு மாதத்துக்கே 10,000 ரூபா நான் பே பண்ணுறேன்ப்பா ஆன்லைனில் கோச் பண்ணுறதுக்கு. ஸோ நம்ம வந்து இவ்வளோ தான் ப்ரைஸ் கம்மினே செட் பண்ணி நாங்கள் பழகிட்டோம். பட் இனிமேல் வந்து அப்படி இருக்காது. எப்பயுமே அதாவது ப்ரைஸ் நாங்கள் இவ்வளோ நாள் கம்மியாக வச்சுருக்கோம், இனிமேல் கரெக்டாக வைக்கலான் இருக்கோம். இதான் ப்ரைஸ் அப்படின்னு. அதே மாதிரி குவாலிட்டியான கண்டென்ட் இருக்கும். இந்த 2 yearsல வந்து உங்களுக்கு என்னென்ன வீடியோஸ் அப்லோட் ஆகுது, என்னென்ன கோர்ஸ் லான்ச் ஆகுது, ஸோ எல்லாமே வந்துடும். பட் என்ன அப்படின்னா இந்த ப்ரைஸ் வந்து 2025 அப்புறம் ஏறப்போகுது. அப்படின்னா ரைட் நவ் என்ன ப்ரைஸ் இருக்குது அப்படின்னா 4,999 ஃபார் 2 years, 3,999 ஃபார் 1 year. ஸோ எலைட் பாஸ் வந்து இப்போ 4,999 இருக்குது அப்படின்னா கரெக்டாக அந்த Jan 2, 2025 பேக் டு அந்த 7,699 ஆயிரும். திரும்பவும் சொல்கிறேன், இதுலேருந்து ப்ரைஸ் ஏறாத மாதிரி தெரியும். இதுலேருந்து எப்பயுமே குறையாது. நீங்கள் வந்து குறைஞ்சதுக்கப்புறம் வாங்கலாம், ஆஃபர் போடுவோம் அப்படின்னா கிடையாது. இப்போ ரீசெண்டாக கவனிச்சிருப்பீங்க, கேஆர் லாஜிக்ஸில் இந்த வருஷம்லாம் நாங்கள் எந்த ஆஃபருமே பெருசாக போடல. எப்பயாச்சும் இந்த தீபாவளி ஆஃபர், முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா வாரம் ஆஃபர், மாதம் ஆஃபர் அப்படிமோ. ஏன் போடலை அப்படின்னா எதுக்கு நம்ம ஆஃபர்னு சொல்லி நம்ம இதை சேல் பண்ணுறோம். குவாலிட்டியாக கண்டென்ட் கொடுப்போம். நிறைய பேருக்கு வந்து இன்னொரு டெலிகிராம்லேயுமே ரீசெண்டாக கூட நிறைய இந்த லான்ச் பண்ணதுக்கப்புறம் மெசேஜ் பார்த்தேன், அவங்களும் அனுப்பிச்சி விட்டேன்னு நினைக்கிறேன். இந்த கோர்ஸில் அப்படி என்ன இருக்குது, இந்த என்ன இருக்குது அப்படின்னு. ஆக்சுவலாக இது நாங்கள் பேசக்கூடாது. My SBI JEE in my first attempt. IBPS PO and RRBPO கர்நாடகா கிளியர் பண்ணிருக்கேன். IBPS clerk and IBPS PO ரெண்டுமே கனரா பேங்க்ல கிளியர் பண்ணிருக்கேன். அப்புறம் RRB clerk தமிழ்நாட்டுல கிளியர் பண்ணிருக்கேன். IBPS PO கிளியர் பண்ணிருக்கேன். SBI PO, IBPS PO and SBI clerk examination கிளியர் பண்ணிருக்கேன். SBI PO தேர்வு முடிவுகள்லாம் நான் தேர்ச்சி பெற்றிருக்கேன். நான் IBPS clerk கனரா பேங்க் கிளியர் பண்ணிருக்கேன். IBPS PO எக்ஸாம் கிளியர் பண்ணிருக்கேன். SBI JEE கிளியர் பண்ணிருக்கேன். SBI clerk யூனியன் பேங்க் ஆஃப் இந்தியா PO and ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா PO செலக்ட் ஆயிருக்கேன். Really thankful to Kanish sir and Reena ma'am for helping me throughout the study. கனிஷ் சார், ரீனா மேம், மணி சார் அண்ட் கேஆர் லாஜிஸ்டிக் ரொம்ப நன்றி. Thanks for Kanish Reena Logics. Very thanks to KR Logics and their team. Thanks to Kanish sir. KR Logics நன்றி. Thanks to Reena ma'am and Kanish sir. Big thanks to Kanish sir, Reena ma'am. So thanks to Kanish அண்ணா, Reena ma'am, Mani sir. A very heartfelt thanks to KR Logics team. இப்போ இவ்வளோ பேர் நீங்கள் கிளியர் பண்ணியிருக்காங்களே, நீங்கள் பார்த்துருப்பீங்க, இவங்க எல்லாருமே நம்ம வீடியோ கோர்ஸ் வாங்கி படித்தவங்க தான். ஸோ அது எப்படி பாசிபிள்? இப்போ உங்களுக்கு டிஸ்பிளே ஆகிற எல்லாருமே பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வீடியோ கோர்ஸ் வாங்கி படித்தவங்க. அதுவும் இந்த இவங்கெல்லாம் சக்ஸஸ் மீட்டுக்கு வந்தவங்க. இது மீட்டுக்கு வராமல் எங்களால் வர முடியாமல் போச்சு அப்படின்னு சொல்லி இன்ஃபார்ம் பண்ணாங்க. இதுக்கும் மேலே பாதிக்கு பாதி தான் வந்து சக்ஸஸ் மீட்டுக்கு வந்தவங்க. இதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு 100 பேர் உங்களுக்கு டிஸ்பிளே ஆகுதுன்னா 200 பேர்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க ஒவ்வொரு வருஷமும். ஸோ இது இவங்க எல்லாருமே நம்ம வீடியோ கோர்ஸ் பார்த்து படித்தவங்க தான். ஏன்னா நிறைய பேர் நீங்கள் வந்து டெலிகிராமில் வந்து பார்த்துட்டு நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னா,
அப்போ ஒன்றுமே இருக்காது. அப்படி கிடையாது. இங்கே உள்ள ப்ரிலிம்ஸ் மெயின்ஸ் இப்போ கேட்டனில் கூட நான் நிறையா கம்மியாக வீடியோஸ் எடுத்திருந்தேன் பிகாஸ் என்னோட ஹெல்த் இஷ்யூனால. பட் அதையுமே நான் ஆட் பண்ணிட்டேன். இனிமேல் வந்து உங்கள் எஸ்பிஐக்குமே நிறைய ஆட் பண்ண தான் போகிறோம். என்னென்ன வீடியோஸ் ஆட் பண்ணுறோமோ கண்டிப்பாக இப்போ நாங்கள் பிளான் பண்ணது யூடியூப்பில் வந்து ஒரு 30% கொடுக்கணும், ஆப்பில் வந்து 70% கொடுக்கணும். அதை நாங்கள் மெயின்டைன் தான் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ அந்த மாதிரி யூடியூப்ல வந்து ரொம்ப கம்மியாக, ஏன்னா நிறையா பேர் கேட்குறாங்க. இப்போ நாங்கள் ஏன்னா முன்னாடிலாம் நாங்கள் வந்து நிறையா யூடியூப்பில் கொடுத்துருவோம், லைவ் கொடுப்போம்னு நினச்சா. ஆனால் மக்கள் என்ன கேட்குறாங்க, எதுக்கு நீங்கள் யூடியூப்ல எல்லாமே கொடுத்துட்டீங்கன்னா நாங்கள் காசு கொடுத்து வாங்கணும். அவன் கேட்குறதும் கரெக்டு தானே. சரி அப்போ ஓகே, நம்ம யூடியூப்ல 30% கொடுப்போம், ஆப்பில் 70% கொடுப்போம் அப்படிங்கிறத ஃபிக்ஸ் பண்ணி தான் இந்த வாரம் நான் யூடியூப்ல வந்து 5-6 வீடியோ தான் போயிருப்பேன்னு நினைக்கிறேன். அது வந்து எப்படி சொல்கிறதுனா அவளோட எடுத்து வச்சிட்டோம். நீங்கள் சர்வீஸாக திங்க் பண்ணுறீங்க, இல்லை நாங்கள் இது கொடுக்க மாட்டேன்னு நினச்சிங்க அப்படின்னா அப்படி கிடையாது. ஒரு 3500 வீடியோஸ் மேலே எடுத்து வச்சுருப்போம். நான் ஒரு 1000 வீடியோங்க, ஒரு 1000 வீடியோங்க, ஒரு 1000 வீடியோ அவ்வளோ இருக்குது. அது போக இப்போ ரீசன்ட் இருக்கிற ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி வீடியோஸ் வந்து ஆப்லேயுமே கொடுத்துட்ருக்கோம், அப்பப்போ யூடியூப்லேயுமே கொடுத்துட்ருக்கோம். ஸோ புரிஞ்சுக்கோங்க. அதாவது இந்த நெகட்டிவ் தான் பவர் அதிகம் அப்படின்ற மாதிரி இந்த கங்குவா படத்தை கூட டம்மி படமாக்கி விட்டாங்க, அந்த மாதிரி ட்ரை பண்ணுறாங்க. இல்லை நம்ம ஸ்ப்ரெட் பண்ணுறது ரிசல்ட் காமிச்சிருக்கோம். கண்டிப்பாக இவ்வளோ பேர் கிளியர் பண்ணியிருக்காங்க. அவங்க எல்லாருமே அகாடமி போய் படிக்காத பசங்க தான். எல்லாருமே பார்த்தீங்கன்னா வீட்டில் யூடியூப் மட்டும் இருந்து படித்தவங்க. என்ன இவ்வளோ நாள் வந்து நாங்கள் ரொம்ப கம்மியாக ஒரு ஸ்டார்டிங்லாம் பார்த்தீங்கன்னா 999 அப்படி, அதாவது 999 899 கொடுத்து அப்படியே நாங்கள் பழகிட்டோம். அதனால வந்து உங்களுக்கு நாங்கள் ப்ரைஸ் ஏற்றுறது ஐயோ அவ்வளோ வச்சுருக்கீங்க அப்படின்னு தோணும். ஆனால் அப்படி கிடையாது. இது ஆக்சுவலாக நார்மல் ப்ரைஸ். இப்போ தான் நாங்கள் நார்மலாக வைக்க ஆரம்பிச்சிருக்கோம் 4 வருஷத்துக்கு 5 வருஷத்துக்கு அப்புறம். இதை நீங்கள் பழகிக்கோங்க. ஸோ பாருங்க என்னென்ன வீடியோ கோர்ஸ் இருக்கு, என்னென்ன பிடிஎஃப் கோர்ஸ் இருக்கு, என்னென்ன உங்களுக்கு இதுல கம்ப்ளீட்டா வரப்போகுது எல்லாமே இருக்கும். இதை பார்த்துட்டு நீங்களே டிசைட் பண்ணுவீங்க, ஓகே ஒர்த்து தான் அமௌண்ட், ஏன்னா அவ்வளோ கான்டென்ட் இருக்கு. ஸோ நீங்க தெளிவா இந்த வீடியோல என்னென்ன இருக்குன்றத, ஒவ்வொரு சப்ஜெக்டும் இருக்குன்றத நாங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணிருப்போம். அதை ஃபுல்லா ஃபர்ஸ்ட் பாருங்க, பார்த்துட்டு டிசைட் பண்ணுங்க. அண்ட் கம்மிங் நியூ இயர்க்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்த 2 years பாஸ் 6,999 1 year பாஸ் 4,999 ஆயிடும். ஸோ அது வரைக்கும் இந்த ப்ரைஸ் இருக்கும். ஸோ கண்டிப்பா பர்ச்சேஸ் பண்ணுங்க. எலைட் பாஸ் யூஸ் பண்ணிக்கோங்க. இல்லை இந்த மார்க் இன்டர்வியூ, டெஸ்ட் பாஸ் எல்லாமே ஆட் ஆயிரும். அது மார்க் டெஸ்ட்டுமே நிறைய இருக்கு. மார்க் இன்டர்வியூ நீங்கள் அடுத்து வரீங்க அப்படின்னாலுமே நிறைய ஆட் ஆயிரும். அது போக என்னென்ன கோர்ஸ் லான்ச் பண்ணுறோம், நம்ம திடீர்னு ஏதாச்சும் ஒரு கோர்ஸ் லான்ச் பண்ணுவாங்க. நான் ஏதாச்சும் ஒரு இப்போ கேட்டேன் அப்படிங்கிற மாதிரி ஏதாச்சும் ஒரு புதுசாக ஒரு டிஐக்கு அதுக்கேற்ற மாதிரி ஏதாச்சும் டிஐக்கு ப்ராஜெக்ட்க்கு அடுத்த வருஷம் கேட்டேன் 3.1 கூட நான் லான்ச் பண்ணுவேன். ஸோ அப்போ உள்ள ட்ரெண்டுக்கு ஏற்ற கொஸ்டின் எடுக்கணும் அப்படின்னா ஸோ அது எல்லாமே உங்களுக்கு 2 years வாங்கிட்டீங்கன்னா யூஸ்ஃபுல்லாக இருக்க போது. நீங்கள் திரும்பவும் அதான் சொல்கிறேன், நாங்கள் 5000 ரூபாய் கொடுத்து வாங்கணுமா 1000 ரூபாய் கொடுத்து வாங்கணுமானா நீங்கள் அப்படி பார்க்காதீங்க. 2 years 1 year நீங்கள் மந்த்லி 300 தானே பண்ணுறீங்க. இப்போ அதானே ஃபேக்ட்டு. இப்போ என்னோட கசின் வந்து எனக்கு ஏதோ டேப் வாங்கித்தான்னு சொன்னான். நான் ப்ரைஸ் கேட்டால் 1 லட்சம் மந்த்லி இஎம்ஐ இருக்குங்கிறாங்க. மந்த்லி இஎம்ஐ ஏதாவது 15,000றாங்க. அது மட்டும் கிடையாது, ஆன்லைனில் எதுவும் படிக்கணும் அப்படின்னா கூட மந்த்லியே பார்த்தீங்கன்னா டியூஷன் போனால் கூட பெர் டே, அதாவது 1 மணி நேரம் சொல்லி தரதுக்கு 1000 ரூபாய் ஆகும். 1 மணி நேரத்துக்கு அவங்க பார்த்துங்க. அப்போ அவங்க 2 hours பண்ணால் 2000 ஒரு நாளைக்கு. ஸோ அப்படிலாம் இல்லை, நாங்கள் இவ்வளோ நாள் வந்து ரொம்ப கம்மியான ப்ரைஸ் வச்சிட்டோம். இப்போ நம்ம ரீசனபிளாக வைக்க போகிறோம். அது ரீசனபிளாக இல்லை, கரெக்டாக வைக்க போகிறோம். அது எதுவும் ரீசனபிள் தான், கரெக்டு தான். ஸோ நீங்கள் இதை வாங்குறதுனால நீங்கள் கிளியர் தான் பண்ண போகிறீங்க. எதுவும் இதில் வந்து உங்களுக்கு கண்டென்ட் இல்லாமல் இதனால் நம்ம ஒரு கோர்ஸ் நல்லா இருக்காது அப்படிங்கிற பேச்சு கடமை இல்லை. இது எல்லாமே செம ஒர்த்தான கோர்ஸ். அது நாங்கள் சொல்கிறத விட கிளியர் பண்ணவங்களை காமிச்சிருக்கோம் இல்லையா. ஸோ அதான் இந்த இடத்துல மேட்டர். தேங்க்யூ. நன்றி மக்களே. அண்ட் மக்களே உள்ள எப்படி போறதுன்றதுலேருந்து என்ன கோர்சஸ் இருக்கு எல்லாமே நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வெப்சைட்ல போகணும் அப்படின்னா உங்களுக்கு லிங்க் கமெண்ட் பாக்ஸ்லயும் டிஸ்கிரிப்ஷன்லயும் போட்டிருக்கோம், உள்ள போயிடுங்க. இல்ல பிளே ஸ்டோர்ல போயிட்டு நம்மளுடைய கனிஷனாலஜிக்ஸ் ஆப்ல பர்ச்சேஸ் பண்றதுனாலும் உள்ள போயிட்டீங்கன்னா எலிட் பாஸ் அப்படின்னு இருக்கும். 2 yearsக்கு வேணும் அப்படின்னா 2 yearsக்குள்ள போய்க்கோங்க. 1 yearக்கு வேணும் அப்படின்னா 1 yearக்குள்ள போய்க்கோங்க. இப்போ நான் 2 years கிளிக் பண்றேன். அது கிளிக் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் பேசிக்ஸ்ல இருந்து எல்லாமே இருக்கும். இப்போ A to Z பேங்கிங் இங்கிலீஷ் அப்படின்றத போட்டீங்கன்னா அதுல லைவ் கிளாஸஸ் எடுத்தது ஃபர்ஸ்ட் மீம் வொக்காபுலரிக்கு தனியா இருக்கும், இங்கிலீஷ் 2.0 தனியா இருக்கும், ரீனா மேம் ஓட அட்வான்ஸ்டு பேட்ச் அந்த உங்களுக்கு தனியா வரும். அடுத்தது இங்கிலீஷ் கிராமர் கோர்ஸ், அதுல இருந்து தான் நீங்க ஆரம்பிக்கணும். ஃபர்ஸ்ட் கிராமர் கோர்ஸ்ல இருந்து. அடுத்து கிராமர் கோர்ஸ் முடிச்சுட்டு கிராமர் பிராக்டிஸ் வீடியோஸ் இருக்கு. ஸோ இதை முடிச்சுட்டு ஒவ்வொரு டாபிக் வைஸ் எல்லாமே அப்லோட் பண்ணியிருக்கேன். அதெல்லாம் முடிச்சுட்டு நீங்க அடுத்து அட்வான்ஸ்ட் பேட்ச் அண்ட் இங்கிலீஷ் 2.0க்கு போகலாம். அண்ட் அதே மாதிரி ஆப்டி ரீசனிங் எல்லாமே இருக்கு. ஸோ ஆப்டிக்கு பார்த்தீங்க அப்படின்னா இதே மாதிரி நீங்கள் ஆப்டி கிளிக் பண்ணீங்க அப்படின்னா கம்ப்ளீட் ஆப்டிடியூட்ல மொத்தமாக 495 வீடியோஸ் இருக்கு. இதில் வந்து 3 ஃபோல்டராக பிரிச்சிருக்கோம். கம்ப்ளீட் கான்ஸ் ஃபவுண்டேஷன், அதுக்கப்புறம் K10 2.0, அதுக்கப்புறம் ப்ராஜெக்ட் கே. இது ஃபர்ஸ்ட் ஃபோல்டரில் கம்ப்ளீட் கான்ஸ் ஃபவுண்டேஷன் ப்ளஸ் ப்ராஜெக்ட் கேன்னு இருக்கும். ஸோ இதுலேயே கான்ஸ் தனியாக, ப்ராஜெக்ட் கே மெயின்ஸ் தனியாக. ஸோ கான்ஸில் உள்ள போனீங்க அப்படின்னா
கான்ஸில் வந்து உங்களுக்கு பேசிக் ஸ்பீட், மேக்ஸ், சிம்பிளிஃபிகேஷன், குவாட்ராடிக் நம்பர் சீரிஸ், பர்சன்டேஜ், ரேஷியோ, ப்ராஃபிட் அண்ட் லாஸ், SICA, பார்ட்னர்ஷிப், டைம் அண்ட் ஒர்க், ப்ராபபிலிட்டி, டில், குவான்டிட்டி, DI, மெயின்ஸ் லெவல், டேட்டா எஃபிஷியன்சி வரைக்கும் உங்களுக்கு ஃபோல்டர் லெவல், டாபிக் வைஸ் வித் ட்ரிக்ஸ், ஷார்ட்கட்ஸ், ஃபார்முலா மெத்தட், அந்த மெத்தட் எல்லா மெத்தடுமே இருக்கும். அப்படியே நீங்கள் பேக் வந்தீங்க அப்படின்னா, ஸோ இதில் K10 2.0 மெயின்ஸ் ஓப்பன் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு அதுலேயுமே உங்களுக்கு மெயின்ஸ் லெவலில் பர்சன்டேஜ், ப்ராஃபிட் அண்ட் லாஸ், SICA, டைம் அண்ட் ஒர்க், பார்ட்னர்ஷிப், ப்ராபபிலிட்டி, குவாட்ராடிக், ஏஜஸ், மெயின்ஸ் லெவல் அப்ளிகேஷன்ஸ் ப்ராப்ளம்ஸ்ல ஒரு 105 வீடியோஸ் உங்களுக்கு தனித்தனியாக என்னென்ன டாபிக்ஸ், ஃபில்லர் பேஸ்லேருந்து பைப்ஸ் அண்ட் கிறிஸ்டன், டேட்டா எஃபிஷியன்சி, எக்கச்சக்க ஃபுல் மார்க், அதாவது மெயின்ஸ் லெவல் மார்க், மெயின்ஸ் லெவல் மெயின்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு K10லேயே 100 வீடியோஸ் இருக்கும். அது போக உங்களில் வந்து நீங்கள் ப்ராஜெக்ட் கேவை நீங்கள் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ப்ராஜெக்ட் கேல மெயின்ஸ் லெவலில் உங்களுக்கு எல்லாமே DI ஃபுல்லாகவே கவர் ஆகிருக்கும். ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து உங்களுக்கு மெயின்ஸ் லெவல் மட்டும்தான் இருக்கும். ஸோ ப்ராஜெக்ட் கேலையுமே உங்களுக்கு 100 வீடியோஸ் இருக்கும். இந்த டார்கெட் மெயின்ஸ், அல்ஜிப்ரா based, new pattern, quadratic equations, funnel DI, அந்த DI, degree based DI, candlestick DI, அது இதுன்னு சொல்லி A to Z என்னென்ன டைப்ஸ் ஆஃப் DI இருக்கோ உங்களுக்கு எல்லா லெவல் ஆஃப் DI, அப்ளிகேஷன்ஸ் பேஸ்ட் DI, டைம் அண்ட் ஒர்க் DI, டிகிரி பேஸ்ட் DI, டபுள் பை சார்ட், டைம், இந்த மாதிரி எக்கச்சக்க எல்லாமே நான் கவர் பண்ணியிருப்பேன். ஸோ இதையுமே நீங்கள் வந்து ஒன்றுனா நீங்கள் ஆப்லேயுமே பார்த்துக்கலாம், ப்ரௌசர்லையுமே பார்த்துக்கலாம். அப்படியே நீங்கள் ரீசனிங் வரும்போது நம்ம மாஸ்டர் ரீசனிங் அப்படியே கிளிக் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு A to Z ப்ரிலிம்ஸ் கோர்ஸ் இருக்கும். இதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபுல்லாக எல்லா டாபிக் உரியதும். ஸோ பிளட் ரிலேஷன், சிலாரிசம், கோடிங், டிகோடிங், டைரக்ஷன், ஆல்ஃபா நியூமெரிக், பசில்ஸில் எல்லா டைப் அண்ட் சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட், இதில் எல்லா டைப்பும் உங்களுக்கு பேசிக்ஸ்லேருந்து இன்ச் பை இன்ச் நடத்தியிருப்போம். தென் நீங்கள் அப்படியே வெளியே வந்தீங்க அப்படின்னா மெயின்ஸ் லெவல் கண்டென்ட் வந்து கிளிக் பண்ணுங்கள். இந்த மெயின்ஸ் லெவலில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் ஒரு இன்புட் அவுட்புட்குள்ளே போகிறீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அதில் ஃபஸ்ட்டு வந்து லெவல் 1ன்னு இருக்கும். அதில் நமக்கு பேசிக்காக நம்ம வந்து நார்மல் கிளர்க் லெவலில் RRP கிளர்க் அதில் கேட்குற மாதிரி இருக்கும். அதிலே பார்ட் 2ன்னு இருக்கும். அது கொஞ்சம் RRP POவில் கேட்குற மாதிரி இருக்கும். அதுவே நீங்கள் லெவல் 2லாம் போகும்போது நீங்கள் PO லெவல் எந்த எக்ஸாம் வந்து கேட்டாலும் உங்களுக்கு அப்ளை பண்ணுற மாதிரி அப்ரோச் பண்ணுற மாதிரி நாங்கள் வந்து எடுத்திருப்போம். இதில் எல்லா டாபிக் வந்து பார்த்திங்கன்னா நான் டைரக்ஷனாக இருக்கட்டும், அதே மாதிரி வந்து ஆல்ஃபா நியூமரிக் சீரிஸ் மெயின்ஸ் லெவலாக இருக்கட்டும், அதில் வந்து கோடட் பேஸ்டு, கண்டிஷனல் பேஸ்டு, இந்த மாதிரி எல்லா டைப்பும் உங்களுக்கு கவர் பண்ணி பக்காவாக எடுத்து வச்சுருக்கேன். போய் கண்டிப்பாக பாருங்கள். அதே மாதிரி நீங்கள் பசில் சீரிஸ் வந்து கிளிக் பண்ணிங்கனாலும் எல்லா டைப் பசில்ஸும் வந்துடும். அதில் வந்து டெஸ்டினேஷன் பஸ்ஸு, டிஸ்ட்ரிபியூஷன் பஸ்ஸில், மந்த் அண்ட் வீக்கு, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பாக்ஸு, அப்புறம் கம்பேரிசன் பஸ்ஸில், மந்த் வித் டேட்டு பஸ்ஸில், அதுக்கப்புறம் ஃப்ளோ, அதோட இயர் பேஸ்டு, இயர் வித் டேட்டு, பாக்ஸ் மாடல் அப்படின்னு சொல்லியிருக்கும். அதே இது நீங்கள் சீட்டிங்குள்ளே போங்க. சீட்டிங்குள்ளே போனீங்க அப்படின்னா ரெக்டாங்குலர் பேஸ்டு 1, அடுத்து ரெக்டாங்குலர் லெவல் 2, அதில் வந்து பார்த்தீங்கன்னா பிளட் ரிலேஷன் கான்செப்டை வச்சு வரக்கூடிய ரெக்டாங்குலர் நடத்திருப்போம். அதே மாதிரி நீங்கள் ரெக்டாங்குலர் பேஸ்லேயே வேரியபிள் கான்செப்ட் வந்து இருக்கும். அதே ஸ்கொயர் போகும்போது 2, அதாவது ஸ்கொயருக்குள்ளே ஸ்கொயரு, சர்க்கிள்குள்ளே சர்க்கிள் அப்படின்ற மாதிரி கான்சென்ட்ரிக் கான்செப்ட்டும் உங்களுக்கு வந்துடும். அதே தான் ரெக்டாங்குலருக்கு இருக்க போது, எக்ஸகன் இருக்க போது, தென் வந்து அரேஞ்ச்மெண்ட் இந்த லீனியர் ரோ, அதில் நிறைய வெரைட்டிஸ் இருக்கும். அதே மாதிரி தான் சர்க்குலரில் இன்சைடு அவுட் சைடு வந்து பேஸ் பண்ணி எல்லா விதமான கான்செப்டையும் இது வரைக்கும் பேங்க் எக்ஸாமில் என்னென்னலாம் ரீசனிங்கில் வந்து டைப் வந்திருக்கோ அது எல்லாமே நான் வந்து கவர் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ஒர்த்தாக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் வந்து பை பண்ணி வச்சுக்கோங்க. கரண்ட் அஃபேர்ஸ் மேகசின் அண்ட் பூஸ்டர்னு இருக்கும். ஸோ அதில் மார்ச் மாதத்துலேருந்து டிசம்பர் மாதம் வரைக்கும் உங்களுக்கு அப்லோட் ஆயிருக்கும். இப்போ மார்ச் மாதத்தில் எப்படி அப்லோட் ஆயிருக்கும்னா பிப்ரவரியோட கரண்ட் அஃபேர்ஸ் வந்து மார்ச்சில் அப்லோட் ஆயிருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு மாதத்துக்கும் டிசம்பர் வரைக்கும், அதாவது நவம்பர் மாதத்தோட கரண்ட் அஃபேர்ஸ் வரைக்கும் உங்களுக்கு அப்லோட் ஆயிருக்கும். இதில் மேகசின் அண்ட் பூஸ்டர் இருக்கும். போத் இங்கிலீஷ் அண்ட் தமிழில் இருக்கும். ஸோ மேகசின் உங்களுக்கு டீடைல்டாக இருக்கும். பூஸ்டரில் பார்த்தீங்க அப்படின்னா ஷார்ட்டாக கிறிஸ்பாக இருக்கும். ஸோ உங்களுக்கு ரெண்டுமே நீங்கள் ரெஃபர் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இதுல வந்து உங்களுக்கு ஏதாவது வார்த்தைகளுக்கு தெரியல அப்படின்னாலும், தமிழ் வேணும் அப்படின்னாலும் அதை ரெஃபர் பண்ணிக்கலாம் நீங்க. ஸோ போத் இங்கிலீஷ் அண்ட் தமிழ் அவைலபிளா இருக்கு. அண்ட் அது தவிர்த்து பாத்தீங்க அப்படின்னா எக்கச்சக்கமான PDF கோர்சஸ் இருக்கு. ஸோ என்னென்ன PDF கோர்சஸ் இருக்கு அப்படின்னா SBI PO கிளர்க் PDF கோர்ஸ் இருக்கு, அண்ட் RRB PO கிளர்க் PDF கோர்ஸ் இருக்கு, அண்ட் IBPS PO கிளர்க் PDF கோர்ஸ். இது எல்லாமே பிராக்டிஸ்க்கு தான், உங்களுக்கு கம்ப்ளீட்டா பிராக்டிஸ்க்கு உங்களுக்கு யூஸ் ஆகும். அது மட்டும் இல்லாம பிரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ் ரெண்டுக்குமே உங்களுக்கு தனித்தனியா PDF செட் அப்லோட் பண்ணிருக்கோம். DI பிராக்டிஸ் செட் அப்லோட் பண்ணிருக்கோம், பசில் பிராக்டிஸ் செட் அப்லோட் பண்ணிருக்கோம். அண்ட் இதுல புக்ஸ்ன்னு பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃப்ரேசல் வெர்ப்ஸ்க்கு தனி ஃப்ரேசல் வெர்ப் மாஸ்டரி, இடியம் மாஸ்டரி அப்லோட் பண்ணிருக்கோம். அண்ட் கிரிட்டிக்கல் ரீசனிங் டாபிக்ஸ் ரிலேட்டடா அப்லோட் பண்ணிருக்கோம். கம்ப்யூட்டர் அவேர்னஸ் அப்லோட் பண்ணிருக்கோம். அண்ட் அரித்மெட்டிக் PDFும் அப்லோட் பண்ணிருக்கோம். ஸோ இது எல்லாமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த எலிட் பாஸ்குள்ள கம்ப்ளீட்டா உங்களுக்கு வந்துடும்.
இப்போ கீழே டெஸ்ட் பாஸ்ன்னு ஒன்று இருக்கும். நீங்கள் எலிட் பாஸ் வாங்கினீங்கனாலே அது உங்களுக்கு ஆக்டிவேட் ஆகிடும் டெஸ்ட் பாஸும். அதில் பேங்க் எக்ஸாம்ஸ்குள்ளே போனீங்கன்னா ஐபிபிஎஸ், ஆர்ஆர்பி பிஓ, ஆர்ஆர்பி கிளர்க்கு, எஸ்பிஐ கிளர்க், எஸ்பிஐ பிஓ, ஐபிபிஎஸ் கிளர்க்கு ப்ளஸ் பிஓ ப்ளஸ் வந்து ஐடிபிஐ எக்ஸாம் அண்ட் எஸ்ஓ லா ஆஃபீஸர், இந்த மார்க்கெட்டிங் ஆஃபீஸர் தனித்தனியாகவே உங்களுக்கு அழகாக கொடுத்துருக்காங்க. இது இஎஸ்ஐசி இருக்கு இல்லையா, அந்த எக்ஸாம்ஸ் ப்ரிப்பேர் பண்ணுறீங்கனாலும் அதுவும் இருக்குது. தனித்தனியான ஸ்டேட் கவர்மெண்ட் எக்ஸாம்ஸும் இருக்குது. ஸோ இது கம்ப்ளீட்டா பாத்தீங்க அப்படின்னா இந்த டெஸ்ட் பாஸ்க்குள்ள வரும். இப்போ எஸ்பிஐ கிளர்க்கு நம்ம ப்ரிப்பேர் பண்றதுனால உள்ள போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். அதுல வந்து ஃபுல் லென்த் ஃபர்ஸ்ட் மார்க்ஸ், அடுத்து ஃபுல் லென்த் மெயின்ஸ் டெஸ்ட் எல்லாமே இருக்கு. இப்போ ஃபுல் லென்த் ப்ரிலிம்ஸ் டெஸ்ட் எடுத்துட்டீங்க அப்படின்னாலே அதுல மொத்தம் 20 இருக்கு. ஸோ ஒவ்வொன்றா நீங்க பாத்தீங்க அப்படின்னாலே தெரியும். அதுக்கு அடுத்து ஃபுல் லென்த் மார்க்ஸ் மெயின்ஸ் எடுத்துட்டீங்க அப்படின்னாலே அதுலயும் டோட்டலா பாத்தீங்க அப்படின்னா 10 இருக்கு. ஸோ இது தாராளமா உங்களுக்கு ப்ரிப்பரேஷனுக்கு போதுமானதுதான் டெஸ்ட். ஸோ அவ்வளோ இருக்கு. ஏன்னா இது தவிர்த்து நம்ம ஐபிபிஎஸ் பிஓ மெயின்ஸுமே அட்டென்ட் பண்ணி பார்ப்போம். கரெக்டா ஐபிபிஎஸ் பிஓ, ஐபிபிஎஸ் கிளர்க்குமே வந்து நம்ம அட்டென்ட் பண்ணி பார்ப்போம். அண்ட் அது முக்கியமா பாத்தீங்கன்னா ஐபிபிஎஸ் பிஓ அண்ட் ஐபிபிஎஸ் எஸ்ஓல எல்லாம் நிறைய மார்க் டெஸ்ட் இருக்காது. பட் இங்க ஐபிபிஎஸ் எஸ்ஓக்குமே மார்க் டெஸ்ட் வந்து இருக்கு. ஸோ கண்டிப்பா இந்த டெஸ்ட் பாஸ் வந்து உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ இது எல்லாமே உங்களுக்கு எலிட் பாஸ்க்குள்ள இன்க்ளூடட். ஸோ கண்டிப்பா இந்த எலிட் பாஸ் உங்களுக்கு வர்த்தா இருக்கும். 2 இயர்ஸ் வாங்கினாலும் சரி, 1 இயர்க்கு வாங்குறீங்கனாலும் சரி, ரொம்ப வர்த்தா இருக்கும். இந்த ஆஃபரை யூஸ் பண்ணிட்டு இந்த நியூ இயர்க்குள்ள கண்டிப்பா பர்ச்சேஸ் பண்ணிடுங்க. கண்டிப்பா நியூ இயர்க்கு அப்புறம் பாத்தீங்க அப்படின்னா அதிகமான பிரைஸ் உங்களுக்கு வந்துடும்.